ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் 2013 ஹாரர் படமாக வெளியான ஸ்கேர்க்ரோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒவ்வொரு வருஷமும் ஸ்கேர்க்ரோ திருவிழா நடக்கும். அந்த சமயத்தில் ஒரு டீனேஜ் ஜோடிங்க பின்னாடி வர அவங்க ஃப்ரெண்ட்ஸை பயமுறுத்துறதுக்காக ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பாழடைஞ்ச பண்ணைக்குள்ளே அத்துமீறி நுழையிறாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட அவங்க காயத்திலேருந்து வந்த ரத்தத்தினால ஒரு பழங்கால ஸ்கேர்க்ரோ மாதிரி இருக்கிற ஒரு அரக்கனை எழுப்பிடுறாங்க. இதுவரை ஒரு புராண கதைன்னு நினைச்சிட்டு இருந்தது இப்போ அது எழுந்து எல்லாரோட ரத்தத்தை குடிக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாயிடுச்சு. அதுக்கு தோதா இன்னும் சில டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டீச்சரோட அந்த பண்ணைக்கு வராங்க. அங்கே அந்த டீச்சரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கர்ஸ்டன் மில்லரும் வந்து கலந்துக்கிறா. ஏன்னா அந்த பண்ணை அவளோட பரம்பரை சொத்து. இந்த ஸ்கேர்க்ரோ அரக்கன் ஒவ்வொருத்தரையா சாக அடிச்சுட்டே வருது. அந்த அரக்கன் எப்படி வந்ததுன்னு பார்த்தா கர்ஸ்டனோட தாத்தா அந்த ஸ்கேர்க்ரோவை கொண்டு புதைச்சிருப்பாரு. இப்போ முக்கியமா கர்ஸ்டன் மில்லரை குறி வைக்குது. அவளுக்கு நடுவில் வரவங்கள பழைய பண்ணை வீட்டுக்குள்ள வலுக்கட்டாயமா தள்ளுது. அங்க அவங்க நைட் ஆஃப் தி லிவிங் டெட் மாதிரி வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. எல்லா கேரக்டர்களும் ஒவ்வொன்றா மாட்டிக்க மீத இருக்க படம் ஒரு சர்வைவல் கேம் தான். இந்த படத்துல ஸ்கேர்க்ரோ பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். அது மில்லர் ஃபேமிலியை பழிவாங்க நினைக்குதுன்னு. அதுக்கு நடுவில் யார் வந்தாலும் காலி தான். கர்ஸ்டனை கேட்டா அவளுக்கு ஒன்றும் தெரியல. அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா தன் தாத்தா செய்த பாவத்துக்கு பரிகாரமா ஏதாவது செஞ்சு அவளோட நண்பர்களை காப்பாத்திருப்பா. அது தெரியாதனால தன்னை சுத்தி எல்லாரும் இறக்குற வரைக்கும் அவ அந்த ஜந்துவை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கா. அதுவும் அவளை மட்டும் கொல்ல லாய்க்கு இல்லாம இருக்கு. எல்லார்கிட்டையும் ஒரு கொலை செய்யற மிஷினா இருந்துட்டு அவகிட்ட வரும்போது மட்டும் மூளை மழுங்கிடுது. அவ கடைசியில சத்தம் கொடுத்து தான் தன் இடத்துக்கு அதை வர வைக்கிறா. மற்ற விஷயம் என்னன்னா அந்த ஜந்துவை சாகடிக்கணும்னா தாத்தா பண்ண மாதிரி புதைக்கணும். அது எந்த வழிமுறையில எல்லாம் புதைக்கணும்னு சொல்லல. ஆனா மூவில ஒரு முழுகிற கப்பல்ல அதை மாட்ட வச்சு வெடிக்க செய்யற மாதிரி முடிச்சிருக்காங்க. ஆனா அந்த ஷிப்ல இருக்கிற ஏராளமான ஓட்டைங்க வழியா வந்துடாதா? நல்ல வேலை இதோட அடுத்த பாகம் வரல. இது 1980க்கு அப்புறம் வந்த ஒவ்வொரு பயமுறுத்துற படங்களோட கலவையா இருந்தாலும் படம் கொஞ்சம் பரவாயில்ல தான். ஆனா இது கொஞ்சம் சலிப்பு ஏற்படுத்தும். இதுல ஒவ்வொரு கேரக்டருக்கு நடுவுல நிறைய சப்ளாட்டுங்க வேற. ஆனா எதையும் முழுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அதனால அது தேவையில்லாததாகவும் ஃபோர்ஸ்டாவும் இருக்கு. இது டிவிக்காக தயாரிக்கப்பட்டதுனால அவ்வளவு ஸ்டாண்டர்ட் எதிர்பார்க்க முடியாது. ஆனா இதுல ஏதோ ஒன்று இருக்கு. ஆச்சரியமா கொஞ்சம் டீசென்டான எஃபெக்ட்ஸும் ஸ்கிரிப்டும் அமைஞ்சிருக்கு. அதே சமயம் அந்த ஸ்கேர்க்ரோ கிரியேச்சரும் பார்க்கறதுக்கு ஓகே தான். இதை விட நல்ல ஹாரர் படங்க இருக்கு. அது பக்கத்துல கூட இது போக முடியாது. ஆனா அதுக்குன்னு ரொம்ப மோசமா இல்ல. ஒரு பாசிபிள் ஃபிலிம்னு சொல்லலாம். 1 மணி நேரம் 20 நிமிஷங்க எங்கேஜிங்கா வச்சிருக்க அளவுக்கு போதுமான ஸ்டஃப் இருக்கு. ஆனா நீங்க திரும்பவும் பார்க்குற மாதிரி இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.